இன்றைக்கி நம்ம கடையோட அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இது கொய்யாக்கா பார்த்தீங்கன்னா நேற்று ஃப்ரெஷ்ஷாக போய் மாமா தோப்புலேயே பறிச்சுட்டு வந்தார் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேற்று கடலை வேறு தீந்துருச்சுன்னு சொல்லி பக்கத்தில் இருக்க ஸ்டோரில் தான் இப்போ எமர்ஜென்சிக்கு வாங்கியிருக்கு. ஸோ இன்னும் மதுரைக்கு போகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல, ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அப்புறம் மொச்சக்காய் வந்திருக்குங்க. மொச்சக்காய், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய், பாவக்காய், அப்புறம் முள்ளங்கி, அப்புறம் சவுச்சவு. இது இன்றைக்கி வாங்கினது, இது போகலை. ஸோ அது நாளைக்கு நம்ம செவ்வாய்க்கிழமை நம்ம எடுத்து கூட்டு வச்சுக்குவோம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் தேவையான கொஞ்சமாக தான் வாங்கியிருக்காங்க, போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்புறம் இது ஒரு குட்டி சொரக்காங்க, நாட்டு சொரன்னு சொல்லுவாங்க அந்த இது. காயோட ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா தீயாக போய்கிட்டு இருக்குது பார்த்துக்கோங்க. காயோட ரேட்டு கேட்குறவங்க, இது என்ன இவ்வளோ ரேட்டு அவ்வளோ ரேட்டுன்னு சொல்லி நான் கேட்குறேன், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்களே 1000 2000 கொடுக்குறீங்களே, ஏன் இந்த ஊசி எவ்வளவு அந்த மாத்திரை எவ்வளோன்னு யாராவது கேட்குறீங்களா? கிடையாது இல்லைங்க. ஏங்க அங்கே கேள்வியே கேட்காம மாத்திரைக்கும் காசு கொடுத்துட்டு வரீங்க. இங்கே கேள்வி கேட்டு உடம்புக்கு நல்ல விஷயங்களை விலை பேசுனீங்க. கொஞ்சம் விவசாயத்தை நினச்சி பாருங்க. விவசாயத்தில் விலை பேசாதீங்க.